திருப்புகழ் 256. கலைமடவார் தம் சிலை அதனாலும் கன வளையாலும் கரைமேலே கருகிய காலம் பெருகிய தோயம் கருது அலையாலும் சிலையாலும் கொலை தரு காமன் பல கணையாலும் கொடி இடையாள் நின்று அழியாதே புறவு அணி நீடும் புயம் அணி நீபம் குளிர் தொடை நீ தந்து அருள்வாயே சிலைமகள் நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா திணைவனமானும் கன வனமானும் செறிவுடன் மேவும் திருமார்பா தலமகள் மீது என் புலவர் உலாவும் தணிகையில் வாழ் செங்கதிர்வேலா தனியவர் கூறும் தனி கெட நாளும் தனிமையிலேறும் பெருமாளே சிலைமகள் நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா தனியவர் கூறும் தனி கெட நாளும் தனி மயில் ஏறும் பெருமாளே. பர்வதனின் மகளான பார்வதியின் கணவனான சிவபெருமான் கலைமகளின் தலைவனான நான்முகன் திருமகளின் கணவனான திருமால் என்னும் முத்தேவரும் வணங்கும் வேலனே திணைப்புனத்தில் காவல் பூண்டிருந்த வள்ளிநாயகியும் விண்ணுலகத்தில் உள்ள கற்பகவனமான் போன்ற தேவசேனையும் நெருங்கி அணையும் திருமார்பை உடையவனே நிலமகளான இவ்வுலகத்தில் மதிக்கப்படும் சிறந்த புலவர்கள் நிறைந்து உலவும் திருத்தணிகையில் வாழ்கின்ற செவ்விய ஒளி உடைய வேலையுடையோனே உலகப் பற்றை விட அடியவரின் மிக்க தனிமையானது நீங்கிவிட நாள்தோறும் ஒப்பில்லாத மயில் மீது எழுந்தருளுகின்ற பெருமாளே மேகலை முதலிய அணிகலன்களை அணிந்த பெண்களின் வசைப்பேச்சின் ஒலியாலும் திரண்ட சங்குகளின் ஒலியாலும் கரையிலிருந்து கூவும் கரிய குயில் ஓசையாலும் பெருகிய கடல் நீர் ஒலியாலும் எண்ணும் சிந்தனை ஒலியாலும் வில்லிடத்து உண்டாகும் கொலை செய்ய வல்ல காமனின் பல அம்புகளாலும் கொடி போன்ற இடையை உடைய இவள் வருந்துகிறாள். இவள் இங்கனம் வருந்தி அழியாமல் புறவமலர் அணிந்து விளங்கும் நின் திருத்தோளில் அணிந்திருக்கும் கடப்ப மலரின் குளிர்ந்த மாலையை நீ தந்து அருள்வாயாக. இத்திருப்புகழ் அகத்துறையை சார்ந்த நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்துள்ளது. சிலைமகள் நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா சிவபெருமான் நான்முகன் திருமால் என்ற மூவருமே வணங்கி பேறு பெற்றனர் என்பதை இவ்வடிகள் உணர்த்தும். சிவன் முருகனை துதித்து உபதேசம் பெற்றார். ஆதலால் அவருக்கு திருத்தணிகையில் நந்தியாற்றுக்கு வடக்கு கரையில் சிவன் கோயில் உள்ளது. திருமால் முருகனை வழிபட்டு தாரகனால் கவரப்பட்ட தம் சங்கு சக்கரத்தை பெற்றார். அதன் அடையாளமாய் விஷ்ணு தீர்த்தம் மலைமீது கோயிலின் மேற்கே உள்ளது. நான்முகன் முருகனை வழிபட்டு படைக்கும் தொழில் பெற்றார். ஆதலால் மலைக்கேறி செல்லும் வழியில் பாதியில் பிரம்மசுனை பிரம்மேசர் கோயில் என்பவை உள்ளன. அகத்துறையைச் சேர்ந்தது. தனித்து நின்று நின்னை துதிப்பவர் துன்பத்தை கெடுப்பவனான நீ இவள் தனித்து நின்று நின்னையே எண்ணி துயர் அடைகிறாள். இவளது துயர் கெட நீ மாலையை தந்தருள் என்பதான்.